friends, welcome to Srisha's Fashion Trends. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து இது வந்து ஒரு silk saree blouse, stitched blouse. இதுல வந்து நம்ம இந்த ரைட் சைடுல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு peacock stone work பண்றதுனா வந்து பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி फ्रेंड्स, நீங்க இன்னைக்கு தான் வந்து நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனல் Subscribe பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வந்துரும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்டோன் வர்க் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வாங்கி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வர்க் பண்ணி பார்க்கணும்னு ஃபீல் பண்ணா நம்ம வீடியோவில் வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நம்ம இந்த பீகாக் போர்டு வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு லெஃப்ட் ஃபேஸிங் பீகாக் போர்டு. ஸோ நம்ம ரைட் சைடில் போடுறப்ப லெஃப்ட் ஃபேஸிங் வந்து போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கர் ஷீட் வந்து எடுத்துருக்குறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச், அதே மாதிரி வந்து ட்வீசர்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெவியான அயன் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ். நம்ம நார்மலாக இது ஒயிட் ஸ்டோன்ஸில் பண்ணிகிட்ருப்போம். பட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெயின்போ ஸ்டோன்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது பாருங்கள், கொஞ்சம் ஒயிட்லேயே வந்து ரெயின்போ கொஞ்சம் ஷைனிங்காக வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து நம்ம எல்லா சாரீஸ்க்குமே வந்து போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். எப்போவுமே வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு நம்ம பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாமே டிசைன் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பாஞ்சில் வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கணும். ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஒர்க் தான். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறப்ப எந்த சைஸ் போர்டாக இருந்தாலுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். வித்தின் மினிட்ஸில் வந்து நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி எப்போவுமே நல்லா ஸ்வைப் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப எந்த ஸ்டோன்ஸுமே வந்து திரும்பாமல் இருக்கணும். அது மெயினாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஓவர்லேப் ஆகாமல் இருக்கணும். அதாவது ஒன்று மேலே ஒன்று வந்து எல்லாமே வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக இருக்கும். அதை எடுத்து நம்ம அப்படியே வந்து ஃபேப்ரிக்கில் வச்சு பண்ணுறப்பையும் நமக்கு வந்து ரொம்பவே நீட்டாக வரும். ஸோ இஃப் சப்போஸ் வந்து ஒரு 1 or 2 ஸ்டோன்ஸ் தான் வந்து திரும்பி இருக்குது அந்த மாதிரின்ற பட்சத்தில் நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து ட்வீசர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கேயும் நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சி விடுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டேர்ன் ஆகிடும். நிறையா ஸ்டோன்ஸ் வந்து திரும்பி இருந்தால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து திரும்பிக்கும். ஸோ இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க, எதுவுமே ஓவர்லேப் ஆகலை. ஒரு 3 ஸ்டோன்ஸ் மட்டும்தான் இங்கே 2 இங்கே 1 வந்து திரும்பி இருக்கு. ஸோ நம்ம அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ட்வீசர்ஸ் வச்சு இப்படி நம்ம எடுத்து விட்டாலே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்பிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எதுவுமே வந்து இந்த டிசைனில் வந்து ஓவர்லேப் ஆகலை. அதே மாதிரி எதுவுமே டேர்ன் ஆகியும் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டிக்கர் ஷீட் வச்சு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி நான் சேம் சைஸ் எடுக்கலை, எனக்கு கொஞ்சம் பெருசாக வந்து இருந்ததுனால பரவாயில்லன்னு எடுத்துட்டேன். ஸோ எப்போவுமே ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். நான் எப்போவுமே என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், எண்டிலிருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும். அதாவது ஸ்டிக்கர் ஷீட்டோட எண்டில் இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் அளவுக்கு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அடியில் இருக்க ஒயிட் ஷீட்டை இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஹேபிட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி இங்கே வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஷீட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டில் வந்து ப்ரெஸ் ஆயிடணும். ஸோ ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கோங்க. ஸ்டோன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்லா போர்டை பிடிச்சிட்டு இந்த ஒயிட் ஷீட்டை மட்டும் நாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொண்டு வந்தால் நம்ம ஸ்டோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஷீட்டில் வந்து பாருங்கள் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இது ஷீட் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸ்பாஞ்ச் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறப்ப ஸ்டோன்ஸ் மூவ் ஆகாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ப்ரெஸ் பண்ணி கொடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ட்லேருந்து எடுங்க. இது கொஞ்சம் ஷீட் எனக்கு பெருசாக இருக்கனால இங்கே எக்ஸஸாக இருக்குது போர்டை விட. ஸோ அதனால் நான் வந்து
அந்த எண்ட்லேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்டோன் கூட போர்டில் வந்து ஒட்டாமல் எல்லாமே வந்து ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது நீங்கள் உடனே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த ஆல்ரெடி அந்த ஒயிட் ஷீட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ நாம் வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை மட்டும் தனியாக எடுத்து ஃபேப்ரிக்கில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே பேஸ்ட் ஆகும் ஃபேப்ரிக்கில். எந்த இடத்துல வேணுமோ அதை கரெக்டாக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைனை தான் ப்ளவுசஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்மளோட சாரீஸ்க்கும் ஃபுல்லாக கொடுக்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும். நான் சாரீஸ்க்கு ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி வந்து காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஷீட் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே வந்து ஒரு கிளாத், ஏதோ ஒரு கிளாத் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கிளாத் போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டிசைன் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோலையும் தெரியுது. தெரியும். ஸோ இப்படி தெரிகிற பட்சத்தில் நம்ம கரெக்டாக வந்து ஸ்டோன்ஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அயன் பாக்ஸில் வந்து ஹீட் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ நான் வந்து சில்க் ப்ளவுஸில் போடுறதுனால நான் சில்க் மோடில் வச்சுருக்கேன். ஸோ வச்சு பண்ணுறப்ப நல்லா வந்து ப்ரெஸ் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினரோ இல்லை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பண்ணுங்கள். டைரெக்டாக பண்ணிடாதீங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், அயன் பாக்ஸ் இப்படி தேய்ச்சிடக்கூடாது. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி தான் வந்து எடுக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஒரு மினிமம் டைம் வந்து பண்ணுறேன். இது வந்து ஒரு சின்ன டிசைன் தான். ஸோ சீக்கிரமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம நல்லா ஹீட் ப்ரெஸ் பண்ணதுமே இந்த ஸ்பாஞ்ச் வச்சு அந்த டிசைன் மேலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து நல்லா ஹீட் வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹீட் வச்சதுக்கு லைட்டாக ஸ்ட்ரிங்ஸ் வந்து தெரியுது. ஆனால் இந்த பேப்பர் வந்து மெல்ட் ஆகாது. இப்போ நம்ம அது மேலேயே வந்து வைக்கலாம். ஹீட் கம்மியாக வச்சுட்டு டைரெக்டாக அந்த ஸ்டிக்கர் ஷீட் மேலேயே நம்ம வந்து வைக்கலாம். ஸோ இப்படி வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகும் ஸ்டோன்ஸ். நம்ம வாஷ் பண்ணால் கூட வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் மூவ் ஆகாது. இது வந்து ரெயின்போ ஸ்டோன்ஸ். ஸோ அதனால் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நல்ல ஷைனிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ரெயின்போ ஸ்டோன்ஸ். நல்லா இது மேலேயும் வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம பண்ணால் வந்து போதும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நல்லா ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுக்கிறப்ப ஷீட் எடுக்கிறப்பையும் ஒரு கார்னர்லேருந்து வந்து எடுங்க. ஸோ இன்கேஸ் அப்போ தான் ஸ்டிக் ஆகலைனாலும் நமக்கு வந்து தெரியும். வாவ்! ஸோ இப்போ இது வந்து நல்லாவே வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு பாருங்கள். இது மூவ் ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் வச்சு மூவ் பண்ணி பாருங்கள். வந்து கண்டிப்பாக வந்து மூவ் ஆகாது. நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தடவை நம்ம வந்து லைட்டாக ஹீட் மேலே வச்சுக்கலாம். இனி வந்து நம்ம கவலைப்பட வேண்டாம். இது வந்து கம் ஸ்டோன்ஸ். ஸோ அதனால் வந்து ஸ்டோன்ஸ் வந்து மெல்ட் ஆகாது. ஸோ நம்ம என்ன போட்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்குண்டான சைஸில் தான் நம்ம போட்ஸும் வந்து ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது பாருங்கள், ரெயின்போ ஸ்டோன்ஸ் வந்து நல்லாவே ஷைனிங்காக நமக்கு வந்து தெரியும். நம்ம இந்த ப்ளவுஸ் போடுறப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பீகாக் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இது ரெயின்போ ஸ்டோன்ஸ் இல்லாமல் எல்லா கலர் ஸ்டோன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் கூட நம்ம இந்த ஒர்க் வந்து பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.